விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் எல்லாம் கூடும். அவர் செய்ய நினைத்தால் எதுவுமே தடைபடாது. ஆனால் உங்கள் தனிப்பட்ட விசுவாசத்தின் மூலம் அல்லாமல் தேவன் எந்த ஒரு கிரியையும் செய்ய மாட்டார். உங்க விசுவாசம் இல்லாமல் தேவனாலே எதையும் செய்ய முடியாது. தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை பகிர்ந்து கொடுத்திருக்கார். பைபிள் சொல்லுது, அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் படி கடவுள் எல்லாருக்குள்ளும் விசுவாசத்தை கொடுத்திருக்கார். எனக்கு விசுவாசம் கொடுக்கப்பட்டது, உங்களுக்கும் எல்லாருக்கும் விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் கை கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாருக்கும் கிட்னி கொடுக்கப்பட்டிருக்குது. நாம் உணர்கிறோமோ உணரவில்லையோ அது உண்டு. அதே போலதான் நீங்கள் அந்த விசுவாசத்தை உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அந்த விசுவாசம் உங்களுக்குள் உண்டு. அந்த விசுவாசம் உங்களுக்கு உண்டு. அந்த விசுவாசத்தை நீங்கள் கிரிகையிலே போடாவிட்டால் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பவருடன் எந்த தொடர்பும் இல்லை. நீங்கள் 1000 மணித்தியாலம் ஜெபம் பண்ணலாம், பிதாவாகிய தேவன் இங்கே இருக்கா. 1000 மணித்தியாலம் பைபிள் வாசிக்கிறீங்க, பிதாவாகிய தேவன் இங்கே இருக்கா. ஆனால் அவருக்கும் உங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது. நீங்கள் ஜெபம் பண்ணாலும் அவர் கேட்க மாட்டார். உங்களுக்கும் அவரையும் தொடர்பு படுத்துவது விசுவாசம். நாம் ரட்சிக்கப்பட்டது விசுவாசத்தினாலே. நம் விசுவாசம் தான் அவரை இணைக்கிறது. நமக்கும் தேவனுக்கும் இருக்க தொடர்பு ஜெபம் என்றாலும் அந்த ஜெபத்தை இணைக்கும் இடம் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் எதுவுமே இல்லை. வேதத்தை விட ஜெபத்தை விட மிக முக்கியமானது விசுவாசம். நம் விசுவாசம். இந்த விசுவாசம் பரலோக பிதாவுடன் உங்களை இணைக்கும். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் சொல்லுது. Hebrew chapter 11. விசுவாசம் என்றால் நம்பப்படுகளின் உறுதி. எனக்கு ஒரு வீடு கிடைக்கும், அதுல உறுதி. கிடைக்காது யார் சொன்னா? கட்டாயம் கிடைக்கும். அவங்க தராட்டியும் எனக்கு கிடைக்கும். எனக்கு இந்த கார் கிடைக்கும், எனக்கு பெரிய சார்ஜ் கிடைக்கும், இத்தனை ஏக்கர் காணி கிடைக்கும், என் சபை வளரும், நான் வல்லமை ஊழியக்காரனாய் மாறுவேன், என் பிரச்சனை நீங்கும். அதுல ஸ்ட்ராங்கா இருப்பதான் விசுவாசம். அவனுக்கு விசுவாசம் இல்லை, அவன் பிரச்சனை சோர்ந்து போறான், அவன் உறுதி இல்லை. விசுவாசம் என்றால் நம்பப்படுகளின் உறுதி. அதுல நிச்சயம், உறுதியா நிச்சயமா இருப்பதான் விசுவாசம். கோழி தன் முட்டைகளை அடை காக்கும் போது எப்படி அதற்கு உருவம் உண்டாகிறதோ, கோழி தன் முட்டைகளை அடை காக்கும் பொழுது அந்த முட்டைகளுக்குள்ளே ஒரு உருவம் வருது, ஒரு அழகான உருவம் வருது. கோழி தன் முட்டைகளை அடக்காங்க பொழுது அந்த வெள்ளை கரு, மஞ்சை கரு, அந்த ஜெல்லுக்குள்ளே ஒரு அழகான உருவம். கோழி தன் முட்டைகளை அடைக்காகும் பொழுது அதுக்கு எப்படி உருவம் உண்டாகுதோ அப்படியே நம் நம்பிக்கை நம் ஆள் மனதிலே உறுதியாக ஆழ்த்தும் போது, நிலை நிறுத்தும் போது அந்த நம்பிக்கைக்கு உருவம் வருது. இதுதான் நடக்கும், இப்படிதான் நடக்கும். இது கிடைக்கும்னு சொல்லும் பொழுது எது கிடைக்குன்னு சொல்றனோ அதுக்கு உருவம் உண்டாகி அதே போல அது உண்டாகுது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சார்ஜ் உண்டாகும், அது நிச்சயம் கிடைக்கும், அது கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அது உருவம் பெறுது. அதுதான் விசுவாசம். விசுவாசம் எப்படி கிரியேஷன்னா, ஒன்றை நான் நினைச்சு இது எனக்கு கிடைக்கும், இப்படிப்பட்ட காரியம் நடக்கும்னு யாழ் மனதில் சொல்ல 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 அது உருவத்தை கொடுக்கும். ஆழ்மனம் இதல்ல இதல்ல இது. ஆழ்மனம் சொல்வது நான் உள்ளான மனிதன். உள்ளொரு மனிதனுக்கா வெளியொரு மனுஷக்கா இது சொல்லும் கிடைக்காதுன்னு. காலைல எலும்பி ஜெபிக்கணும்னு நினைக்கிறதுல காலைல எலும்பி ஜெபிக்கணும் இது சொல்லும். ஆனா காலைல எலும்புகிற நேரத்துல 3 தூங்கலான்னு சொல்லும். இப்போ தூங்கலான்னு கொஞ்சம் தூங்கிய ஜெபிக்கலான்னு. ஆனா இது சொல்லும் இல்ல இல்ல தூங்காத, எலும்பு
ஆனா இது சொல்ல பகவல தூங்கலாம். ஆனா எது ஜெயிக்குது? இதா நீ ஜெயிக்கிறியா இல்ல உன் மனசு ஜெயிக்குதா? மனசு ஜெயித்தா நீ தோக்குறா. ஆனா உள்ளான மனுஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா, நிறைய ஃபேஸ்புக் பார்க்காம, நிறைய உலக மனுஷன் பேசாம, தேவையில்லாத பேசாம இருந்தா நீ ஸ்ட்ராங். நீ பைபிள் வாசி கடவுளோட இருந்தா நீ ஸ்ட்ராங். இல்ல நீ குதிச்சு பாய்ஞ்சி எழும்பி நல்லா ஜெபம் பண்ணுவான். அப்போ ஒன்னும் ஸ்ட்ராங்கா வை. தேவையில்லாத கொள்ளோட தொடர்பு கொள்ளாத ஆவிக்குறியினரு. அப்ப நீ ஜெயிக்கணும். அப்ப உள் மனசுல இது நடக்கணும். ஆள் மனசு சொல்லணும், நான் ஜெயிப்பேன், நான் வெற்றி பெறுவேன். அதுல இருக்கணும், நான் இதை சாதிப்பேன், நாளைக்கு இது நடக்கும், நாளைக்கு நடக்கும். சொல்லத்துல நாலு பேர் சொல்லலாம், இல்லை இதனால இந்த பிரச்சனை நடக்கும், இது நடந்தாலும் இதுதான் நடக்கும். அந்த ஆள் மனசு சொல்ல வேண்டும். இந்த விசுவாசம் உருவம் கொடுக்கும். விசுவாசம் உருவம் கொடுக்கும். இந்த விசுவாசம் கிரியை செய்ய தேவையானவைகள் என்ன? விசுவாசம் கிரியை செய்ய தேவையான என்ன? நம்பர் 1, முதலாவது தெளிவான நோக்கம். நம்ம வாழ்க்கையிலே முதலாவது நமக்கு பிரச்சனைகளுக்கு நம்ம ஜெபிக்க போகணத்துல ஒரு தெளிவான நோக்கம். நம்ம ஒரு ஜெபிக்க போனா நம்பப்படுகவில்லை உறுதியாக்கணும். இதுதான் ஒரு டீட்டெயிலா காணப்படாத நிச்சயம். ஒரு டீட்டெயில் எழுத போனா ஒரு நிச்சயம், இது இப்படி இருக்கும், இதுதான் ஒரு டீட், ஒரு உறுதி. நம்பப்படுகவில்லை உறுதி. எங்க கண் முன்னுக்கு ஒரு உறுதியான நோக்கம் வேண்டும். என்னை ஆசீர்வாதிப்ப ஜெபிக்கும், என்னை ஆசீர்வாதியும் ஆண்டவரே. அது அல்ல ஜெபம். என்ன ஆசீர்வாதம் வேண்டும்? எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேண்டும்? ஒரு தெளிவு. அந்த தெளிவு வந்தால்தான் விசுவாசம் வரும். எனக்கு ஒரு கார் தாரும், அதல்ல. என்ன கார் தேவை? எத்தனாம் ஆண்டு கார் தேவை? என்ன கலர்ல கார் தேவை? என்ன பிராண்ட்ல உனக்கு கார் தேவை? அந்த காரை நீ தெளிவு டீட்டெயில் கொடு. டீட்டெயில் என்ன கொடுக்கிற நேரத்தில் தான் உனக்கு இந்த பிக்சர் வரும். ஓ, இது இந்த மாதிரி கார். அப்போ உனக்கு என்ன நடக்கும்? ஒரு தெளிவு வரும் பொழுது உனக்கு விசுவாசம் வரும். இதை நான் பெறுவேன். ஒரு வீடு வேணும். எப்படிப்பட்ட வீடு? அப்ப டீட்டெயில் தேவை. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் வேணும். ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் நடக்கணும், ஹஸ்பண்ட் வேணும். அந்த ஜெபம் கேட்காது. அதுல உறுதி இல்லை. என்ன மாதிரி ஹஸ்பண்ட் வேணும்? தமிழ் ஆள் வேணுமா, சிங்கள ஆள் வேணுமா? என்ன உயரம் தேவை? என்ன கலர் தேவை? ஒரு 10 டீட்டெயில் சொல்லு பாப்போம். 10 டீட்டெயில் கொடு. அவரை பத்தி ஒரு 10 டீட்டெயில் கொடு. உனக்கு ஒரு பெண் வேணா ஒரு 10 டீட்டெயில் கொடு. நீ 10 டீட்டெயில் கொடுக்கும் பொழுது உன் கண் முன்னால் அந்த படம் வரும். எலிசா தன் தீர்க்கதரிசி புத்திகளோட போன பொழுது அவங்க கோடகை மிஸ் பண்ணிட்டாங்க. ஆத்துல விழுந்தோன்னு மரம் வெட்ட கோடகை மிஸ் ஆகணும்னு அந்த ஆத்துல விழுந்தோன்னு ஆத்து முன்னு சொல்ல, ஐயோ ஆத்துல கோடகை விழுந்ததுன்னு சொன்ன பொழுது எலிசா ஆத்துல விழுந்துச்சா சொல்லி அப்படியே ஜெபம் பண்ணி எடுத்து கொடுக்கல. அவன் என்ன கேட்டான்? அது எங்க விழுந்துச்சு? அவன் விழுந்த இடத்த அந்த இடத்துலயா இதா அந்த இடத்துல போட்டான். கோடகமே தந்துச்சு. நீ சரியா காட்ட வேண்டும். நீ தெளிவா காட்ட வேண்டும். நீ தெளிவா காட்ட வேண்டும். தேவன் டீட்டெயிலின் தேவன். இயேசு நடந்து போய் கொண்டிருக்கிறது ஒரு பிச்சைக்காரன், ஒரு கூட. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு மனம் இறங்கும் என்று கேட்டு வந்தான். அவன் கிட்ட வந்தோன்னு இயேசு கிட்ட கூட வந்து மனம் இறங்குன்னு சொன்னான். அவனுக்கு என்ன தேவை இருந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. பார்வை. என்ன தேவை? உங்களுக்கு விளங்கு தானே? இயேசுக்கு விளங்கு இல்லையா? இயேசு என்ன கேட்டாங்க? நான் உனக்கு என்ன செய்யணும்? அது கேள்வியா? நான் உனக்கு என்ன செய்யணும்? ஆமா சரி, ஒரு 10,000 கேட்கலாமே பிச்சைக்காரன். ஆண்டவர் கேட்டா உனக்கு என்ன செய்யணும்? நீ தெளிவா சொல்லணும். அவன் சொன்னான், நான் பார்வையடைய வேண்டும். பார்வையடையணும். அந்த டீட்டெயில் உடனே பார்வையடைவாயாக. இயேசுக்கு தான் பேய் வேட்ட போய் அங்க ஃபெயில் ஆச்சு. ஒரு பிசாசு கல்லறையில இயேசு அசுத்தாவியை பார்த்து, அசுத்தாவியை போ என்று சொல்லியிருந்தார். அந்த அசுத்தாவி பேசிக் கொண்டிருக்குது போகாம. ஏன்? அசுத்தாவியே போன்னு
பார்த்தா அதுக்குள்ள அவனுக்குள்ள நிறைய பிசாசு, ஆயிரக்கணக்கு பிசாசு. பார்த்தா லேகியோன் அசுத்தாவே போ. இப்ப இந்த இடத்துல வெளியே போங்க, வெளியே போன எத்தனை பேர் இருக்காங்க? அதுக்கு பிறகுதான் இயேசு பேரன் கிட்டா லேகியோன் அவைகளுக்கு கட்டளையிட்ட, அவைகளுக்கு எல்லா பேரும் வெளியே போ. அப்ப போய் போச்சு. ஆண்டவர் ஆசாப்பு கூட அதை கட்டும் பொழுது என்ன சொன்னாரு? இந்த உயரம், இந்த அகலம், இந்த நீளம் இப்படிதான் இருக்கும்னு சொன்னார். அது அதே மாதிரி வந்துச்சு. பேலை கட்டிடத்துல எத்தனை தட்டு தேவை, எந்த பக்கம் கதவு தேவை, அவ டீடைல் கொடுத்தா. உன் வீட்டுல ஒரு மேசை வேணுமா, கிரைண்டர் வேணுமா, ஒரு ஃப்ரிட்ஜ் வேணுமா, சொல்லு. எப்படிப்பட்ட தேவனை கேளு, ஆண்டவர் தருவார். இப்ப நீங்க ஜெபிக்க, ஆண்டவரே என் கடன் பிரச்சனை தீரும். அப்படி ஜெபிக்கலாம் தானே? சத்தமா சொல்லுங்க. ஒரு ஜெபம், கடன் பிரச்சனை தீரும். ரெண்டாவது, ஆண்டவர் எனக்கு ஒரு வீட்டை தாரும். இப்படி நிறைய பணத்தை சொல்லுங்க. ஏன் இவ்வளவு ஜெபம் பண்ணணும்? ஒரு ஜெபம் நினைப்போம், ஆண்டவரே நான் பண வசதி உள்ளவனாய் வாழ வேண்டும். ஒரு ஜெபம் நினைப்போம். போதுன கடன் தீரணும், வீடு வேணும், வாகனம் வேணும், என் புள்ளோட கல்யாண தேவை சந்திக்கப்படும். அதெல்லாம் தேவையா? ஆண்டவர் இலங்கையில நான் இத்தனாவது பணக்கான இருக்க வேண்டும், இந்த மாதிரி வாகன வசதியோடு பணத்தோடு நான் வாழணும். கடன் தீரணும் ஜெபம் பண்ணணுமா? எல்லாம் அதுக்குள்ள தெளிவு தானே? அப்ப முதலாவது உங்கள் ஜெபம் என்னன்னா, ஆண்டவரே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னத நிலையில இருக்க வேண்டும். நான் அபிஷேகத்துல, வல்லமையில, பரிசுத்தத்துல கொடுக்கிறவனாக, ஊழியத்துல தீர்க்கிறோம் சொல்லி அற்புதம் செஞ்சு நான் வல்லமை உள்ளவனாக இருக்க வேண்டும், சபைக்கு பிரோஜனமா இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னது நம்புவான். ரெண்டாவது ஜெபம் என்னப்போம், நான் பணத்துல ஆசீர்வதிக்கப்பட்டுவேன். அதை டீட்டெயிலா சொல்லு, தெளிவா. நான் ரெண்டாவது ஜெபம் பண்ணேன். இப்ப மூணுக்காக. மூணாவது என் ரெண்டு தனிப்பட்ட தேவைக்கு நான் ஜெபம் பண்ணேன். இப்ப உங்களுக்கு தேவை அது என்ன? அப்ப ரெண்டு தேவை, அப்ப மொத்தம் 4. அப்ப தேவை டீட்டெயில். இப்ப எனக்கு பாடம், ஒரு டீட்டெயிலான ஜெபத்தை வச்சுங்க. என் மனசுல உறுதி இருக்கு, என் கண்முனுக்கு இருக்கு படம், நான் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் அடுத்த கிழமை தேவை. அப்ப முதலாவது விசுவாசத்தை செயல்படுத்துங்க. அதுல முதலாவது தெளிவான நோக்கம் வேண்டும். இன்னைக்கு தலைப்பு என்ன? விசுவாசத்தை, எல்லாம் வாய்த்து சொல்லுங்க, விசுவாசத்தை. நம்பர் 1, விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தலாம்? தெளிவான நோக்கம். அப்ப உங்க வாழ்க்கையில எப்படி வாழ வேணும் அந்த நோக்கம். எத்தனை நோக்கம் வச்சுக்கொள்ளுங்க? ஒரு 4 வச்சுக்கொள்ளுங்க, இல்ல 5 வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் கன் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. சுத்தி அடிக்கூட, அடிச்சா அவங்க அடிதான். இதுதான் வாழ்க்கை. இரண்டாவது, அனல் பற்றும் வாஞ்சை வேண்டும். எதுக்கு தெளிவாய் ஜெபித்தோமோ அதை பெரும்படி அவியாத தனியாத விருப்பங்கள் இருக்கணும். நான் இந்த இடத்தை அடையணும், நான் பெரிய ஊழியக்கான இருக்கணும், ஒரு பெரிய சார்ஜ் கட்டி பெரிய வல்லமை ஆக்க வேண்டும். இப்ப எனக்கு இதுதான் என் டீட்டெயில் நடப்பாங்க. நான் இப்ப மீட்டிங் வைக்கிறேன், என்னைய எழுப்பிக்கொள்ள, நான் முழங்கால ஜெபம் பண்றேன், நான் தீர்க்கதம் சொல்றேன், நான் இப்ப அந்த இடத்த அடையிறேன், நான் அதுக்குரிய ஃபோக்கஸ் போயிட்டு இப்ப என் கண்ணுல அதே தான் இருக்கு, இப்ப நான் அதை அடையிறேன். அப்ப அந்த அடைய வேணும், விருப்பம் இருக்க வேணும். இன்னைக்கு பல தேவிக்காக ஜெபித்து அதன் பின்பு அதை மறந்து விடுவாங்க. அதை பெற்றுக்கொள்ள வேணும் ஆசை இல்லை. காலை விடு, அப்பா சோத்துங்கப்பா, சோத்துங்கப்பா, என்ன ஆசிர்வதிங்கப்பா, என் பிள்ளை ஆசிர்வதிங்கப்பா, இப்படியே ஜெபம் பண்ணிட்டு பிறகு என்னது ஜெபிச்சான்னு தெரியாது. நேற்று என்னது ஜெபம் பண்ண தெரியாது. நாய்க்கு ஜெபம் பண்ணதை மறந்துட்டோம். நாய்க்கெல்லாம் ஜெபிக்க தேவையில்லை. நீ நம்பர் 1 பணக்காரனாக நாய் நல்லா இருக்கும். இப்போ இந்த முதலாவது இந்த தெளிவான ஜெபம் கேட்கறதுல நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்காக நீ கேட்கக்கூடாது, மற்றவனுக்காக. இப்ப நான் ஆண்டவரே நான் வல்லமை ஆக்கணும், ஏன்னா மக்கள் சுகமாகணும்ப்பா, அவன் நல்லா இருக்கணும்ப்பா, அவன் பிரச்சனை நீங்கணும்ப்பா, நான் பணக்காரனா ஆஸ்வதமா இருந்தா நான் இந்த ஊழியத்தை நிம்மதியா செய்வேன்ப்பா, அவனுக்கு 1000 பேருக்கு உதவியா இருப்பேன்ப்பா, என் குடும்பத்துல நான் நிம்மதியா இருந்தா நான் வெளியே சந்தோஷமா ஊழியத்தை செய்யலாமே, அந்த மாதிரி கேட்கணும். இப்ப நான் இவரை அனுப்புறேன், அந்த கடையில போயிட்டு பிரதர் அந்த ஐயா கிட்ட பால் எடுத்து வாங்க, 1 லிட்டர் பால் எடுத்து வாங்க, காசு இல்லை சும்மா கேட்டு வாங்க. இவர் போறாரு,
அவன் ஊத்த பேச்சில பேசி அனுப்புறான். இப்ப இவங்க அனுப்புறேன், பால் எடுத்துவாங்க ஐயான்னு இவ போனோன்னைக்கு அனுப்புறேன். இவருக்கு எக்ஸ்ட்ரா அவ காசு இல்லை, சும்மா கேட்டுவான்னு ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்பேன். ஆனா இவ ஊத்த பேச்சில வர, அவ பாலோட வர. என்ன பாஸ்டர் அவருக்கு மட்டும் பாலோட வர? அதான் பாரு, காசு கொடுத்தீங்க. காசு கொடுக்கல, ஆனா ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா சொல்லிக்க. அதை பாருங்க, அன்னைக்கு ஒரு நாய் ஒன்றுக்கு 3 நாளா பால் குடிச்சில்ல, அந்த தாய் நாய் விட்டுட்டு போயிட்டு பசியில சாகிற மாதிரி கையா, யாருமே இல்லை, அதுக்கு பால் கொடுத்தா. அவன் என்ன சொல்றானா, கிடக்கிறேன் எனக்கு இப்ப வெளியே வர முடியாது, அந்த பால் நாய்க்கா நானும் பார்க்கத்தான் செய்றேன், அதுக்கு போய் கொடுக்கான இல்லையா, இன்னொருத்தனுக்காக கேளு, கிடைக்கும். 2வது அனல் பற்றும் வாஞ்சை. இன்னைக்கு பலருக்கு ஜெபம் பண்ண அதை மறந்துவாங்க. அதை பெற்றுக்கொள்வோம் என்று தொடர்ந்து என்ன வேணும், அது எப்படியாவது அடையணும், அது தேவ சந்திக்கப்படணும். யாக்கோபு எனக்கு அது கிடைக்கணும், நான் அதை அடையணும், அந்த சேஷ்ட புத்தகமாக எனக்கு வேணும், அன்னைக்கிட்ட இருக்கிறத எனக்கு நான் எடுக்க வேண்டும். எதுக்காக ஜெபித்தீங்களோ அதையே நினைச்சு வாழுங்க. நான் எழும்பினாலும் அந்த நாளை தான் நினைக்கிறேன், நான் நடந்தாலும் அந்த நாளை நினைச்சு கொடுத்தாக்க, நான் படுத்தாலும் அதுதான். நான் அந்த அனலோடு நடக்கிறேன், அந்த அனலோடு வாழுகிறேன். அதுவே உங்க வாழ்க்கையா மாறும், அது உங்க வாழ்க்கையா மாறும். ஒரு நெருப்பு இது நடக்கணும், இந்த சர்ச்சை மேல கொண்டு வரணும். அந்த நெருப்பு இப்ப நிறைய விஷயம் தான் நடக்காது. ஒரு 4 பாயிண்ட்ஸ் வச்சு இதுதான் வாழ்க்கை, 4க்குள்ள எல்லாம் போட்டுங்க, அப்படி உங்களுக்கு நடக்கும். முதல்ல இந்த ஹெடிங், விசுவாசத்தை செயல்படுத்துங்க. விசுவாசத்தை எப்படி செயல்படுத்தலாம்? நம்பர் 1, தெளிவான நோக்கம், எல்லாம் வாய் திறந்து. 2வது அது அடைய வேணும், வாஞ்சை. ஏன்னா பைபிள் சொல்றது, உன் இருதயத்தின் வாஞ்சையை அவர் நிறைவேற்றுவார். இருதயத்தின் வாஞ்சையா அவர் நிறைவேற்றுவார். உன் இருதயத்தின் வாஞ்சை அவர் சந்திப்பார். அவர் இருதயத்தின் ஆசைகளை அவர் வகையாகுப்பார். உன் மனசுக்குள்ள ஆள் மனசுல. அதனாலதான் எப்பயும் இங்க இதுக்கு வரணும், இங்க யோசிக்கணும். இதுக்கு சொல்ல ஆவியின் மண்டலம். இது அடுத்த கிழமை ரிவிஷன் பிரசங்கம். விசுவாசத்தை செயல்படுத்துங்க. விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துவது? நம்பர் 1, தெளிவான நோக்கம். 2வது அனல் பற்றும் வாஞ்சை வேண்டும். 3வது நிச்சயத்தை பெற ஜெபம் பண்ணுங்க. நீங்க இந்த 4 காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது, இல்ல 5 காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு வேணும். நீங்க தெளிவான நோக்கமோடு அதை பெற வேண்டும் வாஞ்சோடு நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள நிச்சயம் உங்க மனசுல வரணும். அந்த மனசுல வரும்போது நான் இந்த 4 காரியத்துல 2 காரியம் எனக்கு நிச்சயம் ஆயிட்டு, அது கிடைக்கும். மனசு சொல்லுது உனக்கு கிடைக்கும், மத்த 2க்கு வரல இன்னும். ஆனா மனசு சொல்லணும். அதுக்கு எப்படின்னா, இப்படி போயிட ஆண்டவரே அப்படி ஜெபிக்க கூடாது. அப்படி உள்ளுக்கு மனசு ஆள் மனசுல பண்ணும். அந்த கோழி நல்ல கணக்கு ஆள் மனசு இங்க, இது இல்ல இது இல்ல நல்ல கணக்கு, இது இல்ல இது இல்ல இது இல்ல, இந்த 3 நான் அடுத்த காலம் வித்தியாசப்படுத்துவேன். இங்க ஜெபிக்கணும். இத முட்டையில வச்சு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், ஆண்டவரே தாங்க 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 சொன்ன கிடைக்கும், அது கிடைக்கணும். இப்ப எல்லாம் கிடைக்கிற மாதிரி வருது, எனக்கு விளங்குது கிடைக்கிற மாதிரி சிக்னல் கிடைக்கும். திடீர்னு மனசு திருப்தி, எனக்கு இப்ப கிடைக்க போகுது, இது சரியா போகுது, ஒரு நிச்சயம் வரும். மனசு நிரம்பும், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அந்த நிச்சயத்தை பெற்றுக்கோ. அதனால ஜாம் பண்ணி மட்டும் ஆமின்னு சொல்லி வாங்கதல்ல. இப்ப இது போலீஸ் ஸ்டேஷன்ல ஆண்டு கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ஆண்டு இது பிரச்சனைக்கு இப்படி அப்படி சொல்லி வாங்கறது இல்ல. நீ இது கடவுள்கிட்ட போயிட்டு ஆபீஸ்ல உட்காந்து பேசா, இதான் 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 என்ன சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டு சொல்ல சரி நாளைக்கு சொல்ல, ரைட் நாளைக்கு போய் ஆண்டு நீங்க என்ன சொல்லுங்க, நாளைக்கு வர சொன்னீங்க தானே, நான் வந்துட்டேன். ஆண்டு சொல்ல சரி நாளைக்கு வர, சரி ஆண்டு நாளைக்கு வர சொன்னீங்க, இப்ப 2 நாள் சரி நான் தாரேன் தரேன் தரேன் இப்ப கிடைக்க சொல்லிட்டா. அது வரும். எனக்கு இந்த 2 விஷயம் சரியாயிட்டு, கிடைக்கிற சிக்னல் பச்சை கொடி வந்துட்டு, அந்த நிச்சயத்தை பெறுங்க. சும்மா ஜெபிச்சு ஜெபம் பண்ணது கிடைக்கும், கிடைச்சோன்னு சோத்திரம் சொல்லல, அதுக்கு முதல்ல கிடைக்கும் சொல்லுங்க. நிச்சயம் வரணும், எனக்கு கிடைக்கும். அந்த நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ரைட் ரிவிஷன்.
விசுவாசத்தை செயல்படுத்துங்க. எப்படி விசுவாசம் செயல்படுத்துவது? தெளிவான நோக்கம். இரண்டாவது அனல் பற்றும் வாஞ்ச குணம். மூன்றாவது நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாலாவது விசுவாச வார்த்தை பேசுற. இப்ப நிச்சயம் கிடைச்சிட்டு இங்க ஜெபம் பண்ணிட்டீங்க, அதுல வாஞ்சக்கு. இனி நீங்க விசுவாசத்தை பேசுங்க. இப்ப 11 இன்னைக்கு வீட்டுக்கு போய் வாசிங்க. என்ன வாசிக்கணும்? என்னதை வாசிக்கணும்? கோலை நீட்டுனா நீட்டணும், அடினா அடிக்கணும். இன்றைக்கு போய் யோவான் வாசிக்கக்கூடாது. இன்றைக்கு போய் என்ன வாசிக்கணும்? இன்றைக்கு வாசிங்க, நாளைக்கு வாசிங்க, நாளைக்கு வாசிங்க. எப்படியே வாசிக்கொண்டு 7 நாள் என்ன வாசிக்கணும்? எப்படியே தான் வாசிக்கணும். ஆண்டவர் என்ன சொன்னாங்க? 7 நாள் சுத்துன்னு. சுத்த சொன்னா 7 தான் சுத்து. அவர் சொன்னதை மட்டும் செய். இப்ப 11 விசுவாசனால் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், சிங்கத்தின் வாயை கட்டினாங்க, பிள்ளைகளை சாக கொடுத்தவங்க உயிரோடு எடுத்தாங்களாம். புள்ளை நெருப்புல போடு, போடு பாப்போம். புள்ளை நெருப்புல போடணும். புள்ள வா, புள்ள நெருப்புல வந்துட்டு விசுவாசம் எடுத்தாங்க. பயங்கம். விசுவாசம் மெயின்மா. நீ 1000 மணித்த சோத்திரம் போட்டு வேலை விசுவாசம் இல்லாம. விசுவாசம் முக்கியமானது. அப்ப விசுவாசம். இப்ப ஜெபம் பண்ணி முடிச்சோன்னா விசுவாசத்தை பேச வேண்டும். அப்ப விசுவாசம் உள்ள மனிதனாக, ஒரு விசுவாசியாக விசுவாசத்தை அடையாளப்படுத்துங்க. நீங்களாவே வாலண்டியரா விசுவாசத்தை அடையாளப்படுத்துங்க. யாரும் கேட்காமலே உங்களை பார்த்தா, உங்க கண்ணை பார்த்தா, நீங்க பேசுறத பார்த்தா விசுவாசலங்க. இயேசு கிறிஸ்து கடல் மேல் நடந்து வாகனத்துல, பேதுவே நீ கடல்ல நடந்து இயேசு சொன்னாரா? இல்ல. அவனே கேட்டான், ஆண்டவர் நீரா? அப்ப நான் நடக்கிறேன். அவனே விசுவாசத்தை வந்தான். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உம்மிடத்தில் வர கட்டளையிடும். நானும் வாரேன். நான் எனக்கு நடக்கல, நானும் வாரேன். அவன் ஃபேத்ல அவன் அந்த ஆக்ஷனை பிராக்டிஸ் பண்ண ரெடி ஆகிட்டான். நீங்க உங்க விசுவாசத்தை நடைமுறைப்படுத்துங்க. நீங்க அதை நடைமுறைப்படுத்துங்க. உங்க ஃபெய்த்ல நீங்க வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டும். கடவுள் சொல்லுவாங்க, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. விசுவாசத்துல காரியங்களை வாய்க்கப்பட்டுங்க. அடுத்த வசனம், அதுக்கு அவர் வாயினா அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக சலத்தி மேலால அவனே நடந்துட்டான். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. விசுவாசத்தை பேச 3 காரியம், 3 விதத்தில் பேசலாம். நம்பர் 1, விசுவாசத்தில் கிடைக்கும்னு பேசணும். நீங்க இந்த ஆளை போட்டோன்னா விசுவாசத்தில் கிடைக்கும். விசுவாசத்தில் கிடைக்கும். நீங்க இப்ப வீடு கிடைக்கும், வாகனம் எனக்கு கிடைக்கும், எனக்கு சுகம் கிடைக்கும், எங்களுக்கு பெரிய சர்ச் கிடைக்கும். விசுவாசல அந்த சர்ச் கிடைக்கும். ஒரு தெளிவு. மார்க்கு 11:24, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, என்னத்தை ஜெபம் பண்ண கேட்டுக்கொண்டீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம். எனக்கு கார் கிடைக்கும், எனக்கு பெரிய சர்ச் கிடைக்கும். இப்ப நீங்க என்னதை கேட்டுக்க? தெளிவு இருக்கு. நான் இப்படிப்பட்ட இந்த விதமான வாகனத்தை, இப்படிப்பட்ட பைக்க, இந்த மாதிரி ரூம் இல்ல, இத்தனை ரூம் இருக்கா, இத்தனை வாஷ்ரூம் இருக்கா, இந்த மாதிரி கட்டில், இந்த மாதிரி பெட், இந்த மாதிரி மெட்ரஸ், இந்த மாதிரி கலர்ல நான் எடுப்பேன், எனக்கு கிடைக்கும். நீ பேசுற படமே வந்துட்டு, நீ படம் எதை பண்ணுறியோ அந்த படம் வரும். அப்ப நீ விசுவாசத்தை பேசுறாய். அப்ப விசுவாசத்தை பேசும். அப்ப கிடைக்கும் போது கிடைக்கும்னு பேசுறது. நம்பர் 1, கிடைக்கும் போது கிடைக்கும்னு பேசுறது. இப்ப ஆபிரகாமும் தன்னை மகனும் பலியிட போவாங்க. நல்லா கவனிங்க. மோகிபா மலைக்கு பலியிட போவாங்க. அவங்களோட 2 வாலிபனை கூட்டி போவாங்க, 2 கழுதையோட போய்கொண்டிருக்க நேரத்தில் இப்ப ஒரு இடம் வந்துச்சு. மோகிபா மலை அடிவாரத்து வந்தோன்னா இந்த 2 கழுதையும் 2 வாலிபனை பார்த்து, இங்க நில்லுங்க, நான் இப்ப போறேன், என் மகனை இப்போ பலியிட போகிறேன், என்ன செய்ய உங்களுக்கு சொன்னால் விளங்காது, என் வாழ்க்கைக்கு சோகம் உங்களுக்கு என்ன தெரியும், அப்படியே பேசணும். இல்லை, அவன் என்ன சொன்னான்? இப்போ புள்ளைய பலிட்டு அவன் தனியாக வரணும். ஆனால் அவன் கதையை பாங்களே, ஆதியாகமம் 22:5 இப்போ மகனை பலிட்டு இப்போ தனியாக வரணும். ஆனால் அவன் விசுவாசத்தை வாங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காக நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்துங்கள், நானும் பிள்ளையானனும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்தில் திரும்பி வருவோம். ஹல்லேலூயா.
என்ன சொன்னா? வந்தாங்களா வரலையா? இப்ப இவனுக்கு சொல்லிட்டான், திரும்பி வருவோம், அது மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. இவன் அவனை தைரியப்படுத்துவான். வந்து கிழவன், இப்ப கிழவனுக்கு வயசு ஒரு 112 இருக்கும். ஈசாக்கு ஒரு 12 வயசு கிட்டத்தட்ட இருக்கும். இப்ப கிழவனும் போறாங்க, கத்தி இருக்கு, நெருப்புக்கு கட்டை எடுத்துக்கொண்டு மலையில் நடந்துக்கிட்டு போறாங்க. போய் கொடுங்க. இந்த ஈசாக்கு அப்பா நிறைய பழிட்டு இருக்காங்க, இவன் தான் கட்டெல்லாம் தூக்கி கொடுக்குது. போய் கொண்டு திடீர்னு இவன் கேட்க, அப்பா இந்த கிழவனுக்கு கிறுக்கு பிடிச்சானது, அது மறந்துட்டான், ஆட்டை காணோம். அப்பா ஆட்டை மறந்துட்டாரு, ஆடை மறந்துட்டா, ஆடு பழியிடுவாங்க சொல்லி ஆடை மறந்துட்டாரு. அப்ப யார விட்ட வந்துக்காரு? மகனை. அப்பா இந்த பாங்கப்பா, கத்திருக்கு கட்டை இருக்கு, ஆடு எங்க? கேள்வி கேட்க மகன் 22:7. அப்பொழுது ஈசாக் தன் பிள்ளையா தகப்பனாக ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கு, தகன பலிக்கு ஆடி எங்க? அவன் என்ன பதில் கொடுத்தான் தெரியுமா? அடுத்த வருஷம் பாங்க. அதற்கு ஆபிரகாமின் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டை அவர் பார்த்துக் கொள்வார், ஆட்டை அவர் பார்த்துக் கொள்வார், ஆட்டை அவர் பார்த்துக் கொள்வார். என் கையில பணம் இல்லை, ஆனா அவர் அதை பார்த்துக் கொள்வார். இந்த வீட்டுக்கு பணம் இல்லை, அவர் பார்த்துக் கொள்வார். எங்க வீட்டின் தேவையை அவர் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் ஆடு செம்மறி ஆடு, செம்மறி ஆடு ஒரு நாள் தனியே போகாது. ரெண்டாவது, செம்மறி ஆடு ஒரு நாளும் மலைக்கு ஏறாது, அது கால் சின்னது. ஆனா இந்த செம்மறி ஆடு எப்படி மலைக்கு மேல வச்சு? இவன் சொன்ன ஆண்டு ஒரு ஆட்டை கொண்டு போய் அங்க போய் வச்சாங்க. விசுவாசம் இல்லாத இடத்துல அது தூக்கி கொண்டு போய் வைக்கும். கர்த்தர் தருவார். அந்த விசுவாசம் ஆண்டவர் தருவார். இப்ப உங்களுக்கு சொல்லலாம் கேட்டு, இப்ப நீங்க ஒரு பணத்தேவைக்காக ஜெபம் பண்ணீங்க. இப்ப உங்க கையில இன்னும் பணம் கிடைக்கல, பணம் கிடைச்சிடா, என்ன சொல்ல போறீங்க? இன்னும் கிடைக்கல அப்படி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? கிடைக்கும், கிடைக்கும், கிடைக்கல சொல்லாத, கிடைக்கும். ஆமென். பெரும்பாட்டுல 12 வருஷம் எல்லாம் செலவு செஞ்சு ஒண்ணுமே நடக்கல. புதிய ஏற்பாட்டுல வசனம் மார்க் 5:25. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாட்டுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வயிற்றுகளால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவையெல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, எப்ப ரொம்ப வருத்தத்தில் கிணத்துல, ரொம்ப வலியா கிணத்துல, ரொம்ப கஷ்டமா கிணத்துல, விசுவாசம் பேசணும். சில நேரத்தில் உங்களுக்கு ரொம்ப வலி, நீங்க வலின்னு பேசாதீங்க. ரொம்ப கஷ்டம், எனக்கு நடக்க முடியுமான்னு தெரியாது, அப்படி பேசாதீங்க. காலில் எலும்புன்னு சொல்லுங்க, நடக்கலாம். நீ நடக்க முடியாம இருந்தா நான் என்ன பேச? வலி நேரம் பேசு, கர்த்தர் நடக்க வைப்பாரு, அப்பதான் நடக்க முடியும். தண்ணீர நடப்பேன்னு சொல்ல, அப்பதான் தண்ணி ரோடு ஆகும். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அப்படி வஸ்திரங்களாகிலும் தொட்டால் சொஸ்தமாவே என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவளுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவருடைய உதிரத்தினுகள் நின்று போய் அந்த வேதனை நீங்கி ஆங்குக்கு மடந்ததை அவள் தண்ணீர் தன் சகத்தில் உணர்ந்தாள். நான் தொட்டா சுகமாவேன். 4 பேருக்கு சொல்லு, நாங்க இன்னைக்கு வெற்றியா இருப்போம் சொல்லிட்டு மனசுல வேற ஒன்று நினைக்கூடாது. அதே தான் நினைக்கணும், இங்க இருக்கிறது நினைக்கணும், இங்க நினைக்கணும், இதுதான் நடக்கும். எல்லாம் மோசமாக தான் நினைக்கணும். அவ வழியில் அதை நினைச்சா அதை நினைக்க வேண்டும். ஆமென். ரைட். ரிவிஷன். தலைப்பு விசுவாசத்தை செயல்படுத்துங்கள். நம்பர் 1, எப்படி செயல்படுத்துவது? தெளிவான நோக்கம். 2வது, அனல் பற்றும் வாஞ்சை வேண்டும். 3வது, நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுங்க. 4வது, விசுவாசத்தை பேசுங்க. எப்படி விசுவாச வார்த்தை பேசுவது? 1வது, விசுவாசத்தினாலே கிடைக்கும் என பேசுங்கள். 2வது, விசுவாசத்தில் கிடைக்கும்படி கட்டளிடுங்க. கதவு திறக்கும், கதவு திறக்கும். அதே கதவை திறங்க, உடைங்க. பணம் கிடைக்கும், அது விசுவாசத்தில் பேசுது. பணம் கிடைப்பதாக, சுகம் கிடைப்பதாக,
இப்ப அங்க மார்க்கு 11:23 கிடைக்கும் வேற கிடைப்பதாக வேற. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் இருதயத்தில் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். பேர்ந்து சமுத்திரம் போ, வியாதி சுகமாகும், வியாதி சுகமாகும். அது விசுவாசம் பேசுது. வியாதியை பா, இந்த கால் கிடைப்பதாக, இந்த மாணிக்க கால் வா, இந்த இடம் எனக்கு வா. நீ எடுக்காது, விசுவாசம் எடுக்காது. ஜெபிக்க வேண்டிய நேரம் உண்டு, கட்டளிட வேண்டிய நேரம் உண்டு. சீசங்க 10 நாள் உபவாசமா ஜெபம் பண்ணாங்க 10 நாள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல. ஆனா 3ஆம் அதிகாரத்துல வந்துட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கல, கையை பணிஞ்சு கொண்டு கிடைக்கும் கிடைக்கும் இருக்கல. வெள்ளியும் பொண்ணு என்று இல்லை, நசுனா இயேசு நாமத்தை எழும்பி நட்ட. இங்கே நடப்பான் நடப்பான் இல்ல, நட்ட உனக்கு இத்தனாம் தேதி இது நடக்கும், அவ்வளவுதான். ஜெபத்தில் மட்டும் இருந்தால் போதாது, விசுவாசத்தில் செயல்பட வேண்டும். பார்வை இல்லாதனை பார்த்து நீ பார்வை அடைவாயாக. சிஸ்டர், நீங்க சீக்கிரம் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், விசுவாசம். சிஸ்டர், பணத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நடக்க முடியாத பார்த்து நீங்க நடப்பீங்க போது அது வேற. நடப்பாயாக, விசுவாசத்தை கட்டிடுங்க. லாசரு வெளியே வா, முதல்ல சொன்னாங்க இவன் வருவான், இவன் எழும்புவான், இவன் எழும்புவான். இப்ப எழும்பு, உங்க விசுவாச நடைமுறைப்படுத்துங்க. விசுவாசத்தை செயல்படுத்துங்க. எப்படி செயல்படுத்துவது? முதலாவது தெளிவான நோக்கம் வேண்டும். 2வது அனல் பறக்கும் வாஞ்சை வேண்டும். 3வது நிச்சயத்தை பெற ஜெபிங்கள். 4வது விசுவாச வார்த்தை பேசுங்கள். அதுல 3 காரியம். அதுல 1 விசுவாசத்தில் கிடைக்கும் என பேசுங்கள். B விசுவாசத்தில் கிடைக்கும்படி கட்டளையிடுங்கள், செயல்படுங்கள். C விசுவாசல் கிடைத்தது என. எனக்கு இது ரொம்ப பிடிச்சது. இந்த 3ல இது பிடிச்சது. விசுவாசம் கிடைத்தது, இது ரொம்ப பைத்தியம் மாதிரி. நீங்க எல்லாம் பைத்தியம் ஆகணும், கடவுளுக்குள்ள பைத்தியம் ஆகணும். ஆமென். சுகம் இல்லாம இருப்பீங்க, ஆனா நீங்க என்ன சொல்லணும்? நான் சுகமா இருக்கேன், தகுத்துறேன், தன்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லுவான். பலவீனன் தன்னை பலவன், நான் நல்லா இருக்கேன், நமக்கு என்ன கதை? அதான் பைபிள். ஆபிரகாம் பார்த்து ஆண்டு சொன்னாரு, நீ ஆபிரகாம் அல்ல, ஆபிரகாம். ஆபிரகாம் என்றால் அநேக ஜாதிகளுக்கு தகப்பன். நீ நிறைய புள்ளைகளுக்கு ஜாதிகளுக்கு தகப்பன், ஆனா அவங்ககிட்ட புள்ள இல்லை. சாகாயை பார்த்து நீ அநேக ஜாதிகளுக்கு தாய், எனவே சாகால். பேர மாத்திட்டாரு. இப்ப புள்ளே இல்லை, ஆனா இப்ப டீ குடிச்சு கொண்டு டீ குடிக்க டைம் வந்துச்சு. சாகா டீ ஊத்தி வெளியே போகலாம். அங்க ஆடு மாடு மேய்க்கலாம் இருக்காங்க, 100 கணக்கு இருக்காங்க, 1000 கணக்கு புள்ள எல்லாம் இருக்காங்க, தோட்டம் தேவை. இங்க வந்து இவ கூப்பிடுவா, ஆபிரகாம் ஆபிரகாம். எல்லாம் சிரிக்காங்க. அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே, இவனுக்கு புள்ளே இல்லை, இது அநேக ஜாதிகளுக்கு தகப்பனே, இல்லாத பொழுதே படிக்க வணக்கானே. இவன் கூப்பிடா, ஆபிரகாம் ஆபிரகாம். அப்படி கூப்பிட, ஆபிரகாம். சாகால் சாகால். எல்லாம் சிரிக்காங்க. அநேக ஜாதிகளுக்கு தாயே தாயே. அவ தாயே இல்லை, ஒரு புள்ள இல்லை, இது அநேக தாய். இவங்க அவங்கள கூப்பிட்டு கொள்ளுவாங்க. அப்படி இன்னைக்கு அநேக ஜாதிகளுக்கு தாயாயிட்டாங்க. இல்லாதது இருக்கமாய் கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாங்களா? கூப்பிடலையா? கூப்பிட்டாங்க. அவனுக்கு நட்சத்திரங்களை பார்க்க இடத்துல எல்லாம் புள்ளகளுக்கு மாதிரி விளங்குது. அவன் பார்க்க அப்படிதான். நீ உன்னைய பாரு, பெரிய ஒரு ஸ்டேஜ்ல அப்படி இருக்கா, பெரிய கார் மாதிரி பார்க்கணும். கார்ல போகும்போது இப்படி பார்க்கணும். உங்க கனவு. அதனாலதான் நீங்க சொப்பனங்களை பார்ப்பீங்க. எல்லாரும் உங்களை வணங்க மாதியும், உங்க அம்மா அப்பா வணங்க மாதியும், சகோதரன் வணங்க மாதியும், அதுதான் நடக்கும். இப்ப பாப்போம். ரோமர் 4:17
எல்லாம் வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதிக்கப்படி அவன் தான் விசுவாசித்தவன் மரித்தோரை எழுப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறமாய் இருக்க தேவனுக்குன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான். யாருக்கு தகப்பனானான்? நமக்கு தகப்பனானான். யாருடைய தேவன்? மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறமாய் இருக்கிற தேவனுக்குன்பாக. நம் தேவன் யார்? இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கவர், இல்லை ஆனால் இருக்கிறது போல் அழைப்பாங்க. நம்ம கடவுள் அப்படித்தான், இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி அழைப்பா, இல்லாதவள் இருக்கிற போல் அழைக்க. அப்போ உங்களுக்கு சர்ச், எனக்கு ஒரு சர்ச் பெரிய இடம்னு கிடைச்சிட்டு, எங்கன்னு கேட்டால் காட்டுறேன் இல்லை, பேபி கிடைச்சிட்டு. எங்கே கிடைச்சிட்டு? உள்ளே இருக்கு. நான் கர்ப்பம் தரிச்சிருக்கேன், நான் சர்ச்சை கர்ப்பம் தரிச்சிருக்கேன், நான் பென்ஸை கர்ப்பம் தரிச்சிருக்கேன். இது போல் எங்க சொல்ல, நான் வாகனத்தை கர்ப்பமாக்குறேன். சிரிப்பாங்க, ஜோக் மாதிரி இருக்கும். நம்ம தேவன் இல்லாதவள் இருக்கிறது போல் அழைக்கிறா. ஆண்டவர் பேசுகிற நேரத்தில் சாகாலும் ஆபிரகாமும் சிரிச்சாங்க, ஜோக் மாதிரி இருந்துச்சு. கடைசியில் எலிசபெத் சொல்றா, கர்த்தர் என்னை நகைக்க பண்ணினார். கடைசி என்னையே ஜோக்காக ஆக்கிட்டாங்க ஆண்டவன். கடவுள் நமக்கு செய்கிற காரியத்தை பார்த்து கடைசி உலகமே ஜோக்கர் ஆக்கிக்கும். யோவான் 11 இயேசு கிறிஸ்து கல்லறைக்கிட்டு போகிறாரு. லாசர்ஸை கல்லறைக்கிட்ட போன உடனே அங்கே லாசர்ஸ் உயிரோடு எலும்பல்ல. நல்லா கவனிங்க. 3 விசுவாசம். 1, விசுவாசத்தில் பேசுங்க, கிடைக்கணும் பேசுங்க. எல்லாம் என்ன கவனிங்க. முதலாவது மாத்தா மகன் கிட்ட போயிட்டு இந்த வருஷம் சொல்லலாம், ஓ மகன் உயிரோடு எழும்புவான், உயிரோடு எழும்புவான். அது விசுவாசம் கிடைக்கும். ஓ மகன் உயிரோடு எழும்புவான், ஓ சகோதரன் எழும்புவான். அதே விசுவாசம். 3வது விசுவாசம், விசுவாசம் கிடைத்தது. இப்ப கல்லறை கிட்ட போறாங்க. யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டாங்க. எடுத்து கல்லை இப்பதான் போட்டாங்க மட்டும்தான். லாசரஸ் எழும்போல ஒன்றும் நடக்கல. இயேசு தம்முடைய கண்களை ஏகெடுத்து, பிதாவை நீர் எனக்கு செவி கொடுத்தபடி ஆளும் பேசுவேன். எலும்பி வெளியே வந்துட்டானா? உயிரோடு எலும்பி வந்துட்டானா? இல்லை. வரும்போதில் ஆண்டவர் என் ஜெபத்தெல்லாம் கேட்டு அற்புதம் செஞ்சு ஏதோ அவன் எலும்பி வந்த மாதிரி பில்டப் கொடுக்காது. என் ஜெபத்தை கேட்டுட்டீங்க, எனக்கு காணியை தந்துட்டீங்க, வீட்டை தந்துட்டீங்க, ஸ்தோத்திரப்பா, தந்ததுக்காக ஸ்தோத்திரம். 3வது சொல்லிக்காரு, நீங்க தந்ததுக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனம், நீர் எப்பொழுது எனக்கு செவி கொடுக்கிற என்று நான் அறிந்திருக்கேன், ஆனாலும் உம்முடைய வார்த்தை. ஓ அடுத்த வசனம். இப்ப பிய பேசுறாங்க. இவளுக்கு பின் சொன்ன பின்பு லாசரவே. 2வது விசுவாசம், பி விசுவாசம். என்ன பி விசுவாசம்? கட்டளடா லாசரவே. என்னது? வெளியே வா. வந்தானே வரலையா? அவர் எத்தனை விசுவாசம் பயன்படுத்தினாங்க? 3 விசுவாசத்தை பயன்படுத்த அற்புதம் நடந்துச்சு. அவங்க செய்த மிகப்பெரிய அற்புதம். செத்து 3 நாளைக்கு மகிழ்மனா. இதான் விசுவாசம். நான் இவ்வளவு பிரசாதம் பண்ணினாலும், நான் சுருக்கமா சொல்ல போனா உங்களுக்கு இது இவ்வளவு பாயிண்ட்ஸ் போனாலும், நான் ஒரு நிமிஷம் சொல்ல போனா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தெளிவா உங்க மனசுல வச்சு முழு நிச்சயத்தோடு நம்பிக்கையோடு நீங்க கேளுங்க. அது அவர் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுங்க, அவர் செய்வான்னு சொல்லி அவங்க மேல் நம்பிக்கைங்க. அதான் பசங்க, அது தெளிவா குறிப்பாங்க. அதான் பசங்க. நாங்க கடைசியா ரிவிஷனுக்கு போலாம். விசுவாசத்தை செயல்படுங்க. 2வது தெளிவான நோக்கம். 2வது அனல் பற்றும் வாஞ்சை வேண்டும். 2வது நிச்சயம் பெற ஜெபிங்க. 3வது விசுவாச வார்த்தையில பேசுங்க. எப்படி பேசுவது? விசுவாசத்தில் கிடைக்கணும் பேசுங்க. 2வது விசுவாசத்தில் கிடைக்கும்படி கட்டளையிடுங்க. 3வது விசுவாசத்தில் கிடைத்தது என்ன பேசுங்க. உற்சாகமாய் கைகளை தடுத்து இன்றைக்கு இருந்து எங்க சர்ச்சில் ஒரு மாற்றம் செய்றேன். ஒரு 10 நிமிஷம் என் பிரசங்கத்தை பிறகு எல்லாம் எழும்பி வைப்போம். நாங்கள் என்ன பிரசங்கம் பண்ணோமோ அதை நடைமுறைப்படுத்துப்பேன். ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இடையில நடைமுறைப்படுத்துவோம். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லா சர்ச்சிலையும் பாட்டுக்கும் பிரசங்கத்துக்கும் டைமுக்கு
ஆனால் அவன் படித்ததை தியானிக்க, அதை செய்கிறதுக்கு அபியாசப்படுத்த டைம் கொடுக்காங்கல்ல. வீட்டில் காலையில் 3:30க்கும் 5:30 கடையில் எலும்பல்ல நீங்கள் பிச்சைக்கான்னு பைபிள் சொல்லுது. குறைஞ்சது ஒரு 10 நிமிடமாவது முழங்காலுங்க. உங்களுக்கு முழங்கால் இருக்க இல்லாட்டி விசுவாசில் இருங்க, கையெங்காவது செவத்தில் பிடிச்சிக்கொள்ளுங்க. இருக்க இல்லாட்டி உங்களுக்கு பிரச்சனை உங்கள் உடம்பு தான். உங்கள் உடம்பை குறைங்க, மாவையும் சீனியை நிப்பாட்டிங்க, சரிப்படுத்திக்கொள்ளுங்க. உங்கள் வெற்றிக்காக நீங்கள் அழகாக வைப்பீங்க, சுகம் ஆரோக்கியம் வைப்பீங்க. ஒரு 10 நிமிஷம் காலையில் எழுப்பி நல்லா ஜெபம் பண்ணுங்க. அந்த ஜெபத்துக்கு உங்களுக்கு தேவை நேரத்தோடு தூங்குவது. அதனால் 10 நிமிஷமாவது நல்லா இங்கே ஜெபிக்கணும். இது இங்கே எப்படி ஜெபிக்கணும்னு அடுத்த கிழமை சொல்லி கொடுப்பேன், மிஸ் பண்ணிடாதீங்க. ஜெபத்தோடு வாங்க, டைமுக்கு வாங்க. ஒரு 10 நிமிஷம் இதிலேயே ஜெபிங்க. அடுத்த கிழமை எப்படி அடக்காக்குதுன்னு சொல்லி தவறு வித்தியாசமாக்கும். 2 கைகளை வைத்து விசுவாச நடைமுறைப்படுத்துங்க. 4 குறைஞ்சது எனக்கு ஒரு 3 ஜெபம் நிற்போம். 4வது 5வது வீட்டில் உங்களுக்கு தேவைன்னா, முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கை. நான் ஜெபத்தில், பரிசுத்தத்தில், ஆவியில் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியில் இருக்கணும். என் பேச்சு சரியாக்கணும், நான் வாழ்கிற வாழ்க்கை சரியாக்கணும். நிதானமாக பொறுமையாக மற்றவங்களை மதித்து ஒரு கிறிஸ்டியன் குவாலிட்டியில் இருக்கணும். நான் ஊழியக்காரனாக இருக்கணும், ஊழியங்களை செஞ்சு கொண்டு இருக்கணும். அல்லது ஊழியத்துக்கு நான் அள்ளி கொடுக்கணும். ஒன்று ஊழியம் செய்யணும், ஸ்பிரிச்சுவல் லெவலில் நான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும். என் கையில் அற்புத அடையாளம் நடக்கணும். நான் தீர்க்கதரிசனம் சொல்ல வேண்டும். நான் அந்நிய பாஷை பேசி வெளிப்பாடு சொல்லணும். நான் கைகளை வச்சு சுகமாக்கணும். பாஸ்டர் மட்டும் இல்லை, நானும் இருக்கணும். அது அப்படியே நினைங்க, ஒரு தெளிவுபடுத்துங்க. அதை ஒரு டீட்டெயில் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் பேசுங்க பேசுங்க பேசுங்க. கை வலிக்கணும், ஒரு செகண்ட் கையை கீழே போட்டாங்கன்னு தூக்க. எனக்கு இதெல்லாம் இப்போ செய்ய முடியாது, ஆனால் நீங்கள் செய்யுங்க. ஏன்னா என் மைண்ட் உங்களை வழி நடத்தலுக்கு. நீங்கள் ஸ்பிரிச்சுவல் வேற ஒன்று கேட்க வேணாம், மனசு அங்கங்கே போகணுது இழுத்தடுங்க. நீங்க வாயால பேச வேணாம், இருதயத்தால பேச வேணாம், முழு இருதயத்தோடு பேசுங்க. முழு இருதயம் சொல்றது ஆள் மனசு, உள்ளான மனுஷன். அங்கிருந்து சொல்லுங்க. நான் ஆவிக்கு வாழ்க்கையை தள்ளுங்க. நான் சண்டே சர்ச் போய் கடவுளோடு இருந்து போதுக சொல்ல விதமா நான் வாழ போறேன். இந்த துண்டு பிரசங்கம் கொடுத்து நான் இந்த வாழ்க்கையை வாழ போறேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் உங்க வல்லமையில ஊழியக்கான போனப்பா, உமக்காக சேவை செய்யணும், கொடுக்கல முதலிடத்தில் இருக்கணும். உன்னத வாழ்க்கையை நான் வாழ வேண்டும். உங்க உள்ளான இருதயத்தில் முழு இருதயத்தோடு சொல்லுங்க. இருதயத்தில் நல்ல முழு இருதயத்தோடு, அதுதான் ஆள் மனசு. சொல்லுங்க. 2வதாக உங்க பொருளாதார வாழ்க்கையில நான் வசதியா இருக்க வேண்டும். நான் பண வாழ்க்கையில பெரிய ஆசை, அது பெரிய ஒரு நிம்மதி தானே. பொருளாதாரத்தில் ஒரு நிம்மதியா இருக்கணும். எத்தனாவது இருக்கணும்? இலங்கையில் எவ்வளவு? இலங்கையில் நாட்டுக்கு கடன் கொடுக்க அளவுக்கு இருக்கணும். நான் இலங்கை மக்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு இருக்கணும். இலங்கையில் ஃப்ரீயா ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க அளவுக்கு நான் இருக்கணும். நான் பாடசாலை கட்டி கொடுக்க அளவுக்கு நான் இருக்க வேண்டும். சொல்லுங்க. நான் பாடசாலைகள் கட்டி கொடுக்க அளவுக்கு வேணும். இந்த வியாபாரங்கள் இவ்வளவு இருக்கணும். இந்த வியாபாரங்களால நிறைய வைத்தியசாலைகள் கட்டி கொடுக்கணும். உங்க பொருளாதாரத்தை பத்தி பேசுங்க. இதை பத்தி திங்க் பண்ணுங்க. இது நடக்கணும்ப்பா. தெளிவா டீட்டெயிலா பேசுங்க. ஆண்டவர் கையில் அதை ஒப்பு கொடுங்க. இப்ப நீங்க ஸ்பிரிச்சுவலுக்கு போவேனா, பொருளாதாரம் மட்டும் நீங்க ஜாம் பண்ணுங்க. பொருளாதாரத்தை மட்டும் ஜாம் பண்ணுங்க. கையை வைத்து கீழே போடுங்க, மேலடுங்க, கீழே போடுங்க, மேலடுங்க. நல்லா கேளுங்க. பணம் நான் என் குடும்பத்துக்கு உதவி செய்யணும், என் சகோதரருக்கு உதவி செய்யணும். இந்த குடும்பங்களுக்கு திருமணங்களை நான் செஞ்சு வைக்கணும். ஏழைகளுக்கு நான் உதவி செய்யணும். சர்ச்ல இலவச கேண்டீன் போடுற அளவுக்கு நான் பணத்தில் ஆஸ்வதமாக்க வேண்டும். சொல்லுங்க. சர்ச்ல தேவையான பொருள் ஏதாவது தேவையான வாங்கி கொடுக்க அளவுக்கு நான் பணத்தில் ஆஸ்வதமாக்கணும். என் வியாபாரம் அப்படி இருக்கணும். சொல்லுங்க.
எது தேவைனாலும் அதை நான் வாங்கி கொடுக்க அளவுக்கு நான் ஆசீர்வாதம் பேசு. இப்ப மூணாவது தேவை. மூணாவது, உங்களோட ஏதாவது தேவை, ஒரு திருமணமா, வாகனமா, உங்க வெளிநாடு பயணமா, எந்த நாடு, எப்ப போகணும், எது, எந்த படிப்பு, டீட்டெயிலா சொல்லுங்க. எந்த காரியம், பண தேவை கேட்டவங்க வாகனத்தை கேட்க வேணாம், பண தேவை கேட்டவங்க வீடை கேட்கணும். ஏன்னா அதுக்குள்ள வீடு இருக்கு. ஏதாவது ஒரு மிகப்பெரிய தேவை உங்க வாழ்க்கையில ஒரு காரியம் நடைபெறும்படி அது கேளுங்க, கேளுங்க. மூணாவது ரெண்டாவது, இப்ப நான் ரெண்டாவது பாயிண்ட் பார்ப்போம். உங்களுக்கு 3 முடிஞ்சு 4, 5, 6 ஏதாவது இருந்தா வீட்டுல போய் அது மேல ஒரு வாஞ்ச சொல்லுங்க. இந்த 3 எனக்கு கட்டாயம் வேணும். தனித்தனியே சொல்லுங்க. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படி இருக்கணும் ஆண்டவரே, ஒரு வாஞ்ச. இது கொஞ்சம் வெயிட் போடுங்க, வெயிட் போடுங்க. மனசு ஆள் மனசுல இருந்து போடுங்க. இது கட்டாயம் எனக்கு நடக்கணும். நான் ஆவியில வல்லமையா இருக்கணும். நான் பெரிய ஒரு சபை ஊழியக்காரனா இருக்க வேண்டும். நான் அற்புதங்கள் செய்யணும், தீர்க்கதரிசனம் சொல்லணும். என் ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும். தவறு இல்லாதபடி பரிசுத்தமா இருக்க வேண்டும். நான் பணத்துல நிரம்பி பலருக்கு உதவி செய்ய, குடும்பங்களை போஷிக்க, சாட்சை சொந்த பணத்துல கெட்ட அளவுக்கு, தேசத்திலே உதவிகள் செய்யற அளவுக்கு சொல்லுங்க. அடுத்து உங்க தேவை என்ன? அந்த காரியம் நடக்கணும் கட்டாயம். அதுக்கு ஒரு வெயிட்ட போடுங்க. அது நிச்சயம் தாங்கப்பா சொல்லுங்க. நிச்சயம். மூணாவது நிச்சயம் அது நடக்கிற மாதிரி சும்மா டீப்பா அது ஒரு சைலண்ட்ல கேட்கணும். அது சைலண்டா, அது அமைதி எனக்கு வேணும். அது கிடைக்கும் தானே அப்பா, கிடைக்கும் தானே அப்படி கேளுங்க. மனசுல அதுல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பாங்க. வாயத்து வந்து இப்ப சொல்லுங்க, நான் பணம் உள்ளவனாய் மாறுவேன். சொல்லுங்க, நான் ஆவியில வல்லமையாய் மாறுவேன். இவைகள் எனக்கு கிடைக்கணும் சொல்லுங்க. விசுவாசத்தையே பயன்படுத்துங்க. இது கிடைக்கும், இது கிடைக்கும், இது கிடைக்கும். அந்த 3 கிடைக்கும் சொல்லுங்க. பிய பயன்படுத்துங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னத நிலைக்கு செல்வாயாக கட்டளையிடுங்க. நீ பணத்தில் உன்னத நிலைக்கு செல்வாயாக. உங்க தேவையை சொல்லி அந்த காரியம் கிடைப்பதாக கட்டளையிடுங்க. கடைசி மூணாவது, அது கிடைச்சிட்டு சொல்லுங்க, ஆவியிலே உன்னத நிலையில இருக்கிறேன். நான் தான் ஆவிக்குரிய நான் இருக்கிறேன். நான் பணத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனா இருக்கிறேன். இந்த வாழ்க்கையை வாழும் என்று சொல்லுங்க. நன்றி பிதா.